அனைவருக்கும் வணக்கம். காற்றை காப்போம் பாடத்தடி தொடர்ச்சியாக அடுத்த பகுதி. கவிஞர் பொன் செல்வகுமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் இந்த காற்றோட அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு கவிதையை நமக்காக அருமையாக அவர் எழுதியிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனை திட்டுற மாதிரியே இருக்குது. ஆனால் பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கான வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் காற்றை காப்போம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்காவது அடுத்த தலைமுறைக்காவது ஒரு நல்ல காற்றை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் புலப்படுத்துகிறார். அப்போ வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அதை யோசித்து செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினா மட்டும்தான் ஒவ்வொருத்தனும் தன்னுடைய இயற்கையை காப்பாற்ற முடியும். அந்த இயற்கையை காப்பாற்றின மட்டும்தான் நம்ம வாழ முடியும் அப்படின்றாரு. அப்போ இயற்கையோடு ஒன்றி வாழணும் அப்படின்னா நம்ம இயற்கையை நேசிக்கணும். ஒவ்வொருத்தனும் இயற்கை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சமூகத்தையும் நல்ல சமுதாயத்தையும் உருவாக்க முடியும். இப்போ இயல்பாகவே ஒரு வீட்டில் ரோஜா செடி வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோஜா செடி வளர்த்தோம்னா அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுவோம். டெய்லியும் ஒவ்வொரு நாளும் அதுகிட்ட பேசுவோம், மகிழ்வோம். பாருங்கள், ஒரு ரோஜா செடியை பாருங்கள், இப்படி வளர்க்குறோம். நம்ம ஒரு வீட்டில் ஒரு ரோஜா செடி வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி எப்போயாவது திடீர்னு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அல்லது ஒரு 20 நாளைக்கு அப்புறம் அதுலேருந்து சின்னதாக ஒரு மொட்டு வந்துச்சுன்னா நமக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்டா நம்ம வச்ச ரோஜா செடி இல்லையா? சரிங்களா? அப்போ நம்ம வச்ச ரோஜா செடியில் ஒரு பூ பூக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் தருதோ, அதே மாதிரி தான் இந்த உலகத்தையே காத்து நமக்காக நல்லா காத்து தரக்கூடிய அந்த இயற்கையும் நம்ம பாதுகாக்கணும். அதான் இங்கே சொல்கிறார், காற்றை காப்போம், காற்றை காப்போம். அதுக்கு தான் வரிகள் போகிறார் பாருங்க. மாசுகளால் கல்லறை வேதிப்பொருள் எரிப்பில் கொல்லி. அதாவது மாசுகளால் கல்லறை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிராமப்புறங்களையும் சரி நகரப்புறங்களையும் சரி, ஒரு மனிதன் இறந்தால் கூட அது எரிச்சு விட்டுறாங்க. எரிச்சு விடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த எரிச்சு விடும்பொழுது நிறைய வேதிப்பொருள் கலந்து அதை காற்றில் கலக்குது. அவள் காற்றில் கலக்கும் பொழுது அது மாசு அடையுது. அதான் சொல்கிறாங்க, மாசுகளால் கல்லறை வேதிப்பொருள் எரிப்பில் கொல்லி. நம்மளே நமக்கு கொல்லி வச்சுக்கிறோம். என்னென்னா, எரிக்கிறதுனால நமக்கே நம்ம தீங்கை விளைவிக்கிறோம். அது வேண்டாம், சமூகத்துக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. முன்னொரு காலத்தில் நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும்னா இறந்தாங்கன்னா அதை புதைச்சிருவாங்க. புதைச்சாங்கன்னா காற்று மாசுபடாது, அது பூமிக்குள்ளேயே மக்கி மண்ணாக போகும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நவீனத்துவ காலம் வந்ததுனால நவீனத்துவம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எரிக்கிறாங்க, பிணங்களை எரிக்கிறாங்க. இப்போ பிணங்களை எரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அது காற்றோட காற்றாக அந்த வேதிப்பொருள் கலந்து அந்த காற்று மாசுபடுது. அது வேண்டாம், அப்படி மாசுபட வேண்டாம், அந்த காற்றை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வரிகள் மூலம் நமக்கு புலப்படுத்துறாரு. வாகன புகைகளால் வாய்க்கரிசி நம்ம ஏற்கனவே கொல்லி வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? வாகனம் பெருக 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 என்ன ஆகுதுன்னா புகை மண்டலமும் பெருகுது. அந்த புகை மண்டலம் என்ன ஆகுதுன்னா காற்று மண்டலத்தை மாசுபடுத்துது. காற்று மண்டலத்தை மாசுபடுத்துச்சுன்னா நமக்கு நல்ல காற்று கிடைக்காது. இப்போ டெல்லிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காற்றுனால நிறைய நோய்கள் வருது. என்ன காரணம்னா, டெல்லி முழுக்க பயங்கரமான மாசுகள் வருது, புகை அதிகம். அந்த புகையினால் என்ன ஆகுதுன்னா நமக்கு கெடுதல் வருது. அதனால நீங்கள் சொல்கிறாரு, மிதக்கும் கழிப்பறையாய் காற்று மாறும்போது பங்கீடு கடைகளிலும் ஆக்சிஜன் கிடைக்காது. நீ எங்கேயாவது போயிட்டு சரி ஓகே, நான் வேறு வழி இல்லை, காற்றை நான் அடைய வச்சுட்டேன், இந்த மனித இனமே சேர்ந்து காற்றை அசுத்தப்படுத்திடுச்சு, சரி கடைகளில் போய் நல்ல காற்று வாங்கினா கிடைக்காது. ஏன்? அங்கே இப்படி நல்ல காற்று இருந்தால் தானே நல்ல காற்று கிடைக்கும். இந்த நீங்கள் சமீபத்தில் கொரோனா வரும்பொழுது கூட சென்னை பெரிய மாநகரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல காற்று காசு கொடுத்து வாங்கினாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் முழுக்க காற்று மாசடையும் பொழுது அங்கே மட்டும் எப்படி உனக்கு நல்ல காற்று கிடைக்கும்? அது சும்மா சொல்லிக்கிறது தான். அதான் சொல்கிறாங்க, பங்கீட்டு கடைகளிலும் ஆக்சிஜன் கிடையாது. அதான் அவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ எங்கே போனாலும் நல்ல காற்று உன்னால் வாங்க முடியாது, சுவாசிக்க முடியாது அப்படின்றார். அப்போ என்ன வேணும்? அப்படி என்ன பண்ணணும்? அப்போ நீ நல்ல காற்று சுவாசிக்கணும் அப்படின்னா காற்றை காப்போம். அதான் அவர் பாருங்க, நுரையீரல் எல்லா நோய்க்கும் இறையீரலாக மாறும். வாழ்க்கையில் நம்ம சுவாசிக்கும் பொழுது நுரையீரல் தான் நல்ல காற்றையெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி அதை உறிஞ்சி அனுப்புது. அதுவும் கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், நல்ல காற்றே நம்ம சுவாசிக்க முடியாது. சொல்கிறாங்க, நுரையீரல் எல்லா நோய்க்கும் இறையீரலாக மாறும். இறையீரலாக என்னன்னா சும்பி போயிட்டு அதை சுருங்கி போயிட்டு அப்படின்னா
அது திரும்ப விரிவடையாது. எது? நுரையீரல். அப்போ விரிவடையலை அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்னா இயல்பாக இறந்து போயிடுவ. அப்போ நல்ல காற்று சுவாசிக்கணும். நல்ல காற்றுக்கு சுவாசிக்கணும் அப்படின்னா காற்றை காப்போம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, கிருமிகள் வடிகட்டும் மருந்து ஜல்லடை உண்டா? என்னைக்காவது வாழ்க்கையில் வந்து கிருமிகளை வந்து சலிக்கிறதுக்கு சல்லடை வச்சுருக்கோமா? கிடையாது. அதே போல தான் சுவாச காற்றை நோய் காற்றாக மாறும்போது செயற்கை சுவாசம் ஏது? நம்மை காக்கும் காற்றை நாம் காப்பாற்றாவிட்டால் வேறு யார் காப்பாற்றுவது? அவர் கேட்குறாருன்னா, நம்மளை காப்பாற்றுற காற்றை நம்ம காப்பாற்றல அப்படின்னா வேறு யார் காப்பாற்றுவா? அப்போ ஒவ்வொரு மனிதனும் காற்றை காப்போம் அப்படிங்கிற விஷயத்த அழகாக ஆணித்தனமாக நமக்கு எடுத்துரைக்கிறாரு பொன் செல்வகுமார் அவர்கள். நன்றி.